இந்த கதை அழகான காட்டின் நடுவே உயர்ந்து நிற்கும் ஒரு பெரிய ஆலமரத்தின் கிளையிலிருந்து உருவாகிறது. அந்த ஆலமரத்தில் மல்லிக்குருவி தன் மகன் நீலனுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது. அந்த மரத்தின் பக்கத்து மரத்தில் மணி, கனி மற்றும் மனோ என்ற இன்னொரு குருவி குடும்பமும் வாழ்ந்து வந்தது. நீலன் தன் அம்மாவின் பக்கத்தில் உட்கார்ந்து கதை படிக்கிறான். மல்லிக்குருவி மெதுவாக அவனுக்கு கதையை புரிய வைக்கிறான். பாத்தியா நீலா, இந்த முயல் குட்டி இவ்வளவு புத்திசாலித்தனமா சிங்கத்திடமிருந்து தப்பியது என்று. ஆமா அம்மா, நீங்க சொல்ற கதை எல்லாமே சூப்பரா இருக்கு. அப்போது பக்கத்து மரத்தில் உள்ள கனிக்குருவியின் வீட்டில் இருந்து சத்தம் கேட்கிறது. ஏங்க, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இது கூட உங்களால ஒழுங்கா பண்ண முடியலையா? நான் என்ன பண்ணேன்? நீதானே சரியா கவனிக்கல. அம்மா, சத்தம் கேக்குதுல்ல? மனோவோட அப்பா அம்மா சண்டை போடுறாங்க போல. ஆமாம் நீலா, அவங்க வீட்டில் எப்பவும் இப்படிதான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. பாவம் அந்த சின்ன குழந்தை மனோதான் எவ்வளவு கஷ்டப்படுறானோ. மறுபடியும் ஒரு நாள் கனிக்குருவியும் மணிக்குருவியும் தங்கள் வீட்டில் ஒருவருக்கொருவர் கோபமாக கத்தி கொண்டிருக்கிறார்கள். மனோ குருவி ஒரு மூலையில் சோகமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். உங்களால ஒரு வேலையும் உருப்படியா பண்ண முடியாது. ஆமா, இவங்க தான் எல்லாத்தையும் கரெக்டா பண்றாங்க. மனோ தன் வீட்டை விட்டு வெளியே வருகிறான். மனோ குருவி தன் மனதுக்குள் இப்படி பேசுகிறது. ஏன் நம்ம அம்மாவும் அப்பாவும் எப்போவும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க? எனக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கல. அந்த நேரம் பார்த்து மல்லிக்குருவி கனிக்குருவியின் வீட்டிற்கு வருகிறது. கனி, மணி, என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கீங்க? மனோவை பாருங்க, அவன் எவ்வளவு பயந்து போயிருக்கான்னு. அக்கா, இவர் என்ன சும்மா குறை சொல்லிட்டே இருக்காருக்கா. இவ தான் எதிர்த்து பேசுறா. மல்லி, நான் என்ன பண்ணட்டும்? கொஞ்சம் பொறுமையா பேசுங்க மணி. கனி, கொஞ்சம் விட்டு கொடுமா. இப்படி சண்டை போட்டா உங்க குழந்தை எப்படி நிம்மதியா இருக்கும்? மணியும் கனியும் ஒருவரை ஒருவர் முறைத்து பார்க்கிறார்கள். மனோ அமைதியாக மல்லிக்குருவியை பார்க்கிறான். ஒரு நாள் கனிக்குருவின் வீட்டிற்கு ஒரு வயதான குருவி வருகிறது. நான் இந்த காட்டோட பழைய குருவி, ரொம்ப தூரத்திலிருந்து வரேன். கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா? நீங்க யாரு? எங்கிருந்து வரீங்க?